இன்னைக்கு நம்ம இந்தியால மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு கிளீனான ஒரு இந்தியாவா நம்ம இருக்கணுங்கிறது. அதை பேஸ் பண்ணி நாங்க பண்ண இவெண்ட் ட்ரையோ ரேலி, வாக்கத்தான், சைக்கிள் ரேலி அண்ட் ரிக்ஷா ரேலி. இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. 50 காலேஜஸ்லேருந்து மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் காத்தால 6 மணிக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு வாக்கத்தான் பண்ணோம். ஃபாலோட் பை தட் சைக்கிள் ரேலி பண்ணோம். அதுக்கப்புறம் ரிக்ஷா ரேலி பண்ணோம். அண்ட் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்க என்ன முடிவு எடுத்தோம்னா, இந்தியாவை கிளீனா வைக்கணும், கிரீனா வைக்கணும். அதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். எனர்ஜி சேவ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ண குட்ஸ், அண்ட் ஃபைனலி வி ஷுட் கோ கிரீன் அண்ட் க்ரோ கிரீன், இன்னும் நிறைய மரம் வளர்க்கணும். இதை தீமா வச்சு நாங்க பண்ண ரேலி தான் ட்ரையோ ரேலி ஆன் February 8th. கிளீன் இந்தியா அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நம்ம வந்து நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த ட்ரையோ ராலி என்ற எண்ணப்படக்கூடிய இந்த ராலியானது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. இதனை தொடர்ந்து நிறைய கல்லூரிகளிலும் கிராமங்களிலும் இந்த விஷயங்களை விழிப்புணர்வை எடுத்துக்கொள்வதே ரோட்டரியின் மைய கருத்தாகவும் கொண்டுள்ளோம். சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு 5000 பேர் கூடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினோம். இது ட்ரையோ ரேலி என்கின்ற முறையிலே அந்த ரேலியை நடத்தினோம். அந்த ரேலியினுடைய முதல் கட்டமாக ஒரு வாக்கத்தான் நடைப்பயிற்சி நடை ஊர்வலம் வந்து 5000 பேரும் சேர்ந்து முதலிலே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து அதை வந்து எனர்ஜி ஃபார் சினர்ஜி என்கின்ற அடிப்படையில் அந்த நடைப்பயணத்தை முடித்து அதற்கு பிறகு சைக்கிள் ரேலி ஒன்று வைத்திருந்தோம். சைக்கிள் ஃபார் ரீசைக்கிள் என்கின்ற தலைப்பில் சைக்கிளை வந்து நிறைய அந்த சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணணும், வாகனங்களை எல்லாம் குறைத்து நாம் வந்து சைக்கிள் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக ஒரு சைக்கிள் பேரணியை வைத்திருந்தோம். அந்த சைக்கிள் பேரணி முடிவில் இன்னொரு ட்ரை சைக்கிள் பேரணியையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அலங்கரிக்கப்பட்ட சைக்கிள் ரிக்ஷாக்களிலே நம்முடைய ரோட்ராக் மாணவர்களும் ரோட்டரி நண்பர்களும் இணைந்து அந்த ட்ரை சைக்கிள் ரேலியில் வந்து அதற்கு கோ கிரீன் க்ரோ கிரீன் என்கின்ற தலைப்பில் அந்த ட்ரை சைக்கிள் ரேலியை வைத்திருந்தோம். இந்த 3 ஊர்வலங்களும் விழிப்புணர்வு ஊர்வலங்களாக இன்றைய மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேர வேண்டும்.
சுத்தமாக இருப்பது என்பது ஒன்று, சுத்தத்தை மற்றவர்களிடம் வலியுறுத்துவது என்பது மற்றொன்று. இதுவும் போக நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் சுத்தத்தை மேம்படுத்துவதும் எரிசக்தியை சேமிப்பதும் எரிசக்தி சாராத விஷயங்களில் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதுமான விழிப்புணர்வை 42 கல்லூரிகளில் இருந்து வந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா என்கின்ற தலைப்பிலே நடத்தியிருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த பேரணி நடந்ததற்கு நம்முடைய ரோட்ராக்ட் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் கல்லூரி மாணவர்களும் காரணம். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.